அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழ நாட்டான். இப்போ நம்ம இந்த மலையில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கும் முக்கால்வாசி இடம் வந்து நல்ல சமதளமாக இருக்குது. இந்த சமதளத்துக்கு வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, ஒரு உருண்டை கல் ஒன்று இருக்கும். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருண்டை கல்லை வச்சு அப்படியே மலையெல்லாம் இடித்து சமமாக்கி அந்த உருண்டை கல்லை போட்டு உருட்டி சமதளப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு கல் இங்கே இருக்கணும்னு நான் கண்டிப்பாக கெஸ் பண்ணேன். இங்கே அந்த கல் இருக்குது. பார்த்திங்களா, இந்த உருண்டை கல்லில் வந்து பார்த்திங்கனாக்கும் ரெண்டு பக்கமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இரும்பு ராடு வந்து உள்ளே இருக்கும். இந்த ராடு உள்ளே போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டு பக்கமும் வந்து சங்கிலி போட்டு ஆட்கள் வந்து இழுத்துட்டு போய் அதை சமப்படுத்துவாங்க. இந்த கல் வந்து பார்த்திங்கனாக்கும் நிறைய ஊர்களில் வந்து கிடக்கும். அந்த காலத்தில் வந்து ரோலர் கிடையாது. இந்த கல்லை வச்சு தான் வந்து ரோடே போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கல். இதை வந்து இந்த மலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கல்லை இழுக்கிறதுக்கு நம்ம இப்போ இருக்கிற ஆளாக இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் வேணும். ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு ஆள் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு ரெண்டு பக்கமும் வந்து செயின் போட்டு லாக் பண்ணி அதை வந்து ஒரு ஆள் இழுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ரெண்டு பக்கமும் 2 ஆள் இழுத்துக்குவாங்க. ஏன்னா தடன்னு உருண்டு ஓடிடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த கல் வந்து இங்கே இருக்கிறதுக்கு வந்து நிறைய சமதளங்கள் இருப்பதற்கான அடையாளம் இந்த கல். எப்படி இருக்குது பாருங்கள். நன்றி நண்பர்களே.